தர்பூசணி செய்வதற்கான பொருள் பார்க்கலாம். தர்பூசணி தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். தர்பூசணியில் பாதி எடுத்துருக்கோம். தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப், தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி 1 கிலோவில் பாதி கட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம விதையை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி நம்ம மிக்ஸி சாரில் போட்டுடலாம். தர்பூசணியை நம்ம கட் பண்ணியாச்சு. விதை தனியாக எடுத்துருக்கோம். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. விதை அதிகமாக இருக்கிறது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் விதை கம்மியாக இருக்கிறது வாங்கியிருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம வச்சிடலாம். மிக்சியில் ஆட் பண்ணலாம், போடலாம். மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி சாரில் நம்ம அடிச்சாருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. டிஸ்பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நீங்களும் தர்பூசணி ஜூஸ் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் MPPT சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.